ஹாய் வீவோஸ், இனி வரக்கூடிய வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அபூர்வா வந்து டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் பண்ண அந்த டாக்டரை போயிட்டு செம்மையாக மிரட்டுறாங்க. இங்கே பாருங்கள் டாக்டர், அந்த ரிப்போர்ட்டில் அப்படி என்ன தான் வந்திருக்குன்னு என்கிட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்காக அந்த டாக்டர் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் நினச்ச மாதிரி தான் ரிப்போர்ட் வந்திருக்கு, ஆனால் அது சீக்ரெட், நான் வெளியில் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்காக அபூர்வா சொல்கிறாங்க, ப்ளீஸ் டாக்டர் சொல்லுங்கள், எனக்கு அவள் தான் எங்கள் வீட்டோட வாரிசு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் ரொம்பவே அவளை நல்லா பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி பொய் சொல்லி எப்படியும் அந்த டாக்டர் கிட்ட கேட்குறாங்க. அப்போ அந்த டாக்டர் சொல்கிறாங்க, உங்கள் வாரிசு உங்கள் வீடு தேடி தானா வரும், ஆனால் நான் அந்த உண்மையை சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜாடமாடியா அந்த டாக்டர் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அபூர்வா வந்து மனசுல நினைக்கிறாங்க, ஒருவேளை இவர் டிஎன்ஏ டெஸ்ட்ல சந்திராவோட பொண்ணு பூமி தான் அப்படிங்கறத நிரூபிச்சிருவார் போலயே, இது மட்டும் நடந்துச்சுன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி அபூர்வா வந்து மனசுல திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் நடக்கவே கூடாது, எப்படியாவது இவரை பேசி கரெக்ட் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை மாத்திர வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி அபூர்வா வந்து நினைச்சு அந்த டாக்டர் கிட்ட சொல்றாங்க, இங்க பாருங்க டாக்டர், நான் எவ்வளவு பணம் வேணாலும் தரேன், எனக்காக நீங்க ஒன்னே ஒன்று மட்டும் பண்ணணும், அந்த ரிப்போர்ட்டை எப்படியாவது நெகட்டிவ்னு மாத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட அந்த டாக்டரும் அந்த செக்கை வாங்கி கிழிச்சு அபூர்வா மூஞ்சிலே தூக்கி எரிஞ்சிடறாரு. இங்க பாருங்கம்மா, நீங்க சொல்றதுக்கெல்லாம் ஆடுறால் நான் கிடையவே கிடையாது, நான் என்னோட தொழில ரொம்பவே நேர்மையா இருப்பேன், நான் இந்த ரிப்போர்ட்டை நெகட்டிவாலாம் மாற்ற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட அபூர்வா வந்து சொல்றாங்க, டாக்டர் உங்களுக்கு என்னை பத்தி தெரியாதுன்னு நினைக்கிறேன், நான் வந்து எவ்வளோ கெட்டவ தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அந்த டாக்டர் சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, நீங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போங்க, என்னை நீங்க கொலை பண்ணா கூட இந்த ரிப்போர்ட்டை மாத்தி கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட அபூர்வா சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்களை கொலை பண்ண போறதா யாரு சொன்னா உங்க மேல எல்லாம் கை வைக்க மாட்டேன், ஆனா உங்க குழந்தைங்களோட நிலைமைய கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க, என்னோட ஆளுக்கிட்ட சொல்லி உன் குழந்தைய கடத்தி கொலை பண்ணிட்டான், அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி அபூர்வா வந்து அந்த டாக்டரையே மிரட்டுறாங்க. அதனால அந்த டாக்டரும் வேற வழி இல்லாம ரிப்போர்ட்டை மாத்தி எழுதிடுறாங்க. அப்போ நம்ம அபூர்வா எப்படியோ ரிப்போர்ட்ல வந்து நெகட்டிவ்னு மாறிடுச்சு, அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தெம்பா வெளியில வராங்க. இதை பார்த்து சரி கிருஷ்ணா ரெண்டு பேருமே அபூர்வா கிட்ட நக்கலா பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன மேடம், நாளைக்கு கோர்ட்ல எல்லாம் உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன நிலைமைக்கு ஆளாக போறீங்களோ தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட அபூர்வா வந்து சொல்றாங்க, பாப்போம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூலா பேசிட்டு போறாங்க. இவங்க பேசிட்டு போறதுல இருந்தே தெரியுது இவங்க ஏதோ கோல்மால் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சரி வந்து ககன் கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. நம்ம ககன் வந்து ஹாஸ்பிட்டல்ல அந்த டாக்டர் கிட்ட எப்படியோ நம்பிக்கை கொடுத்து அந்த ரிப்போர்ட்டை மறுபடியும் ஒரிஜினலா மாத்தி கோர்ட்ல சப்மிட் பண்ணிடுறாங்க. எல்லாருமே ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பூமிக்கு எதிராக வாதாடுற அந்த வக்கீல் வந்து ஜட்ஜ் கிட்ட சொல்றாங்க, இங்க பாருங்க ஐயா, இந்த பொண்ணை பத்தி இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பா இவ வந்து அந்த சந்திராவோட பொண்ணே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட அந்த ஜட்ஜ் ஐயா அந்த வக்கீல சொல்றாங்க, ஸ்டாப் இட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டை கொடுங்க அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டை திறந்து பார்க்குறாங்க. அதில் எல்லாமே பாசிட்டிவ் தான் இருக்கு. இதை பார்த்ததுமே அந்த ஜட்ஜ் ஐயா சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க சொன்ன எல்லாமே போய் இந்த ரிப்போர்ட்ல சந்திராவோட பொண்ணு பூமி தான் அப்படின்ட்டு எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கா அப்படின்னு சொன்னதுமே எல்லாருமே பயங்கர சந்தோஷப்படுறாங்க, அபூர்வாவை தவிர. அபூர்வா வந்து இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குழப்பத்தில் இருக்காங்க. இருந்தாலும் நம்ம ககனுக்கு ஒரு பக்கம் பூமி நிரபராதி அப்படின்ட்டு நிரூபிச்சு வெளியில வரப்போறா அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் சந்திராவோட பொண்ணு அப்படின்ட்டு மன வருத்தம் இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்போ அபூர்வா எதுவுமே பேசாம அப்படியே அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப ககன் வந்து அபூர்வா கிட்ட சொல்றாங்க, எப்படி மேடம் ரிப்போர்ட் மாறிடுச்சுன்னு ஒரே குழப்பத்தில் இருக்கீங்களா? எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் எப்படியோ அந்த ரிப்போர்ட்டை மாற்றி பூமியை குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலில் வச்சு அவளை டார்ச்சர் பண்ண தானே இப்படியெல்லாம் நினச்சிட்டு இருந்தீங்க, ஆனால் அதை எப்பயுமே நான் நடக்க விட மாட்டேன், நான் தான் அந்த ரிப்போர்ட்டை மாற்றி வச்சேன் அப்படிங்கிற மாதிரி ககன் வந்து அபூர்வா கிட்ட சொல்லிடுறாங்க. இந்த சைடு ஒரு பக்கம் எல்லாருமே பூமியை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க, பூமி தான் சந்திராவோட உண்மையான பொண்ணு, அவள் தான் இந்த வீட்டோட வாரிசா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கேன். இந்த சைடு வந்து அபூர்வா செம்ம கோபத்தில் இருக்காங்க, நம்ம எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அது நடந்துருச்சு, இப்போ பூமி தான் சந்திராவோட பொண்ணு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் இந்த பூமியை வீட்டில் என்னென்னலாம் பண்ண போறாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இங்கே அபூர்வா வந்து ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம பூமி வந்து சந்திராவை பார்த்து பேச வராங்க. அப்போ சந்திரா வந்து மயங்கிய நிலையில தான் இருக்காங்க. சந்திரா கையை பிடிச்சு, அப்பா நீங்கள் எப்பப்பா சீக்கிரம் சரியாகி வருவீங்க, நான் தான் உங்களோட பொண்ணு அப்படிங்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவோட கையை பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம பூமி வந்து சந்திராவுக்கு காவல் காத்துக்கிட்டே வெளியில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ யாரோ ஒருத்தவங்க முகமடி போட்டு சந்திராவை கொல்றதுக்காக வராங்க. நல்ல வேலையா நம்ம பூமி அவங்க கிட்ட இருந்து நம்ம சந்திராவை காப்பாத்திடுறாங்க. இங்க இருந்தா கண்டிப்பா சந்திராவோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட சொல்லி சந்திராவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்லயே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததை பார்த்ததுமே அபூர்வாக்கு செம்ம கோவமாயிடுது. அப்போ பூமி கிட்ட கேட்குறாங்க, யாரை கேட்டு இவரை ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பூமி சொல்றாங்க, யாரை நாங்க கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அபூர்வா சொல்றாங்க, எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லாம நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, உனக்கு என்ன உரிமை இருக்கு, இவரோட உயிர் விஷயத்துல நீ விளையாண்டுகிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபூர்வா பூமியை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பூமி சொல்றாங்க, இங்க பாருங்க, நடந்தது என்னன்னு தெரியாம
நீங்கள் தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. இவருக்கு ஹாஸ்பிட்டலில் உயிருக்கே ஆபத்தாகிற நிலைமை வந்தது. அதுலேருந்து நான் தான் காப்பாற்றினேன். அவரை ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தா கண்டிப்பாக யாராவது ஒருத்தவங்க இவரை கொல்லணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால தான் நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ அபூர்வா வந்து பூமியை ஒரு கட்டத்தில் அடிச்சிடுறாங்க. யாரை கேட்டுட்டு நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே கிருஷ்ணாவுக்கு வந்து செம்ம கோவம் வருது. அபூர்வா, நீ இப்போ எதுக்காக பூமியை அடித்த? பூமி யாரு தெரியுமா? அவளுக்கு சந்திராவை பார்த்துக்கிற உரிமை எல்லாமே இருக்குது. ஏன்னா சந்திராவோட உண்மையான பொண்ணு பூமி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே அப்படியே அபூர்வா வந்து அப்படியே ஷாக்காகி நிற்கிறாங்க. என்ன தான் உண்மையான பொண்ணாக இருந்தாலும் இவரோட உயிரில் விளையாடுவாளா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதை கேட்ட பூமி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், என்னோட அப்பாவை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்கள் ஒன்றும் எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வாவை சூப்பராக கேள்வி கேட்குறாங்கன்னே சொல்லலாம். இந்த சைடு நம்ம ககன் வந்து ரொம்பவே சேடாக இருக்காங்க. அப்போ சாரதா வந்து ககன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன ககன், எதுக்காக நீ இப்படி ரொம்ப சேடாக இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ககன் சொல்கிறாங்க, இல்லைம்மா, எல்லாருமே வந்து பூமி தான் சந்திராவோட பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சு ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. ஆனால் என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. பூமி சந்திராவோட பொண்ணாக இருந்தால் நான் எப்படி அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? சந்திராவோட பொண்ணுன்னு தெரிஞ்சிருந்தா அவளை நான் காதலிச்சிருக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சாரதா சொல்கிறாங்க, இங்கே பாரு ககன், நீ வந்து அவர் மேலே இருக்கிற கோவத்தை பூமி மேலே காட்டாத. பூமி வந்து ரொம்பவே நல்ல பொண்ணு, அவளை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ககன் கிட்ட வந்து சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ககனுக்கு என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியாமல் சாரதாவை கட்டி பிடிச்சு அழுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம பூமி வந்து சந்திரா பக்கத்துலேயே தான் இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து அபூர்வாவுக்கு செம்ம கோவம் வருது. அப்போ அபூர்வாவோட சித்தி வந்து அபூர்வா கிட்ட சொல்கிறாங்க, என்ன அபூர்வா, இந்த பூமி முழுசாக எல்லா இடத்தையும் பிடிச்சிருவா போல, இவளுக்கு தான் எல்லா சொத்தும் போயிருமோ அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, அது எப்படி நான் விடுவேன்? இன்னும் கொஞ்ச நாள் தான் இவளோட காலமே. நான் இவளோட கதையை முடிக்க போகிறேன். இவ உயிரோட இருந்தால் கண்டிப்பாக நம்மளெல்லாம் வாழவே விட மாட்டா அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் நம்ம அபூர்வா சித்திக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சந்திரா வந்து கோமால இருந்து வெளியில் வந்ததுமே கிருஷ்ணா சந்திரா கிட்ட பூமி தான் உன்னோட உண்மையான பொண்ணு, டிஎன்ஏ மூலமா எல்லாமே நிரூபணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதுமே சந்திரா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சந்திராவோட இந்த நிலைமைக்கு காரணம் அபூர்வா தான் அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அபூர்வாவை சந்திரா சும்மாவே விட மாட்டார். ஆனால் நம்ம பூமி வந்து இனிமேட்டு சந்திராவோட வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் தான் இருக்க போகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நட்சத்திராவுக்கு செம்ம கோவம் வருது. அபூர்வா கிட்ட சொல்கிறாங்க, என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கா இந்த பூமி? நான் ஆசாசியாக லவ் பண்ணுற ககனையும் அவள் பக்கம் இழுத்துக்கிட்டா, இப்போ என்னன்னா அப்பாவையும் அவள் பக்கம் இழுத்துக்கிட்டாலே, இதுக்கெல்லாம் ஒரு எண்டே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான் நட்சத்திரா, இதுக்கப்புறம் பூமி உயிரோடவே இருக்க மாட்டா. உங்கள் அப்பா நல்லாய் வரதுக்குள்ளே அவளோட கதையை நான் எப்படியாவது முடிச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தைரியப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது செரிக்கு பூமி தான் தன்னோட முறை பொண்ணு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுமே மீரா கிட்டே கேட்பாங்க, அப்போது பூமி என்னோட முறை பொண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு மீரா சொல்லுவாங்க, ஆமாம், உன்னோட முறை பொண்ணு பூமி தான், கவலைப்படாத, அவளுக்கு தான் நான் உன்னைய கட்டி வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி செரி மனசில் ஆசையை வளர்த்துடுறாங்க. கடைசி நேரத்தில் நம்ம செரி வந்து பூமி கழுத்தில் தாலி கட்டும்போது மனசு மாதிரி நட்சத்திர கழுத்தில் கட்டிடுவாங்க. ஏன்னா பூமி வந்து ககனை தான் விரும்புகிறா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு அவளை தன்னோட வாழ்க்கை துணையாக ஏற்றுக்க மாட்டார். நட்சத்திர கழுத்தில் தாலி கட்டி கடைசியில் நட்சத்திராவை தான் தன்னோட மனைவியாக ஏற்றுப்பார். இதோட இந்த ப்ரோமோ முடியுது. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.